ஏண்டா 7 கழுத வயசாகுது, ஏதாவது வேலைக்கு போலான்னு இல்ல? எரும மாடாட்ட இப்படியே ஊரை சுத்திட்டு இருக்கிற? ஏங்க அவனை திட்டாம தான் இருங்களேன், ஒரு நாளாவது திட்டாம இருக்க மாட்டீங்களா? ஆமா, பிளேஸ் எல்லாம் கொஞ்சிக்கிட்டே இரு, விட்டுருவான். ஏண்டா அப்பா தான் திட்டிகிட்டே இருக்கிறாருல, நீ தான் ஏதோ ஒரு வேலைக்கு போயேன். சரி இந்தா, சாயந்தரம் அப்பா வந்தோடனையும் நீ வேலைக்கு போனதா சொல்லி இந்த காசு கொடுத்துரு. அப்பா, இன்றைக்கி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இந்தாங்க இன்றைக்கி உண்டான சம்பளம். என்னடா பாக்குற? இது உன் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் சம்பாரிச்சிட்டு வா, போடா. நேற்று தான் சொதப்பிட்டு அப்பாட்ட திட்டு வாங்கினேன், இன்னைக்காவது வேலைக்கு போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ, அப்போ தான் அப்பா நம்புவார். அப்பா, அப்பா, இந்தாங்க இன்றைக்கி வேலைக்கு போன காசு. என்னடா மறுபடியும் என்ன ஏமாத்திட்டு இருக்கிற? உன்னை விட பெரிய கொம்பனை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன்டா. ஒழுங்கா சம்பாரிச்சு கொண்டு வரத பாரு, என் கண்ணு முன்னாடி நிற்காது, போடா. அப்பா, அப்பா, இந்தாங்க இன்னைக்கு வேலைக்கு போன காசு. இது நீ சம்பாரிச்ச பணமே இல்லடா. அப்பா, இத்தனை நாள் நான் உங்களை ஏமாத்திருக்கலாம்பா, ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த காசுப்பா. தயவு செஞ்சு இதை எரிக்க வேண்டாம்பா, ப்ளீஸ்ப்பா. நீ உண்மையிலேயே உழைச்சி சம்பாரிச்சிருக்கிற பணம், அதனால தான் உழைச்ச காசோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. உழைப்புன்னா என்ன, உழைப்போட மரியாதைன்னா என்னான்னு புரிஞ்சிருக்கும். உன்னை 20 வருஷமாக வளர்க்க நான் பட்ட கஷ்டம் என்னங்கிறத தெளிவாக நீ புரிஞ்சிருப்ப. இனிமேலாவது ஒரு பிள்ளைய நடந்துக்கோ, போப்பா. ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நீ 2 நாளாக கொடுத்த பணத்தை நான் எரிக்கல, டம்மி பணத்தை தான் எரித்தேன். இந்த பணமும் உனக்கு தான்.